வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இந்த 3 வேளையும் ஏதாவது ஒரு வேளை தவிப்பவர்களுக்கு அல்சர் கட்டாயமாக இருக்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. அல்சர் வந்தால் என்ன சாப்பிடலாம், வீட்டிலேயே இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வீட்டிலேயே சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வயிறு எரிகிறதா, காலையிலே வெறும் வயிற்றில் வலி உங்களுக்கு வருதா, சாப்பிட்ட பிறகும் நெஞ்சு எரிச்சல் உங்களுக்கு இருக்கா? இப்படி இருந்தால் அது சாதாரண வாயு தொல்லை மட்டும் இல்லைங்க. சிலருக்கு இது வயிற்றுப்புண், அதாவது அல்சராகவும் கூட இருக்கலாம். முதலில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்சர் என்பது ஒரு காயம் போன்றது. இது வயிற்றின் உள் சுவரிலோ அல்லது சிறுகுடலின் ஆரம்ப பகுதியிலோ உருவாகும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா காரம் மட்டும் கிடையாது. சிலருக்கு ஹெலிகோபேக்டர் பைலோரி என்ற அடிக்கடி ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றாலும், அடிக்கடி வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாலும், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்கத்தால் இருப்பவர்களுக்கும் அல்சர் ஏற்படலாம். அப்படியானால் வீட்டிலேயே என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக நேரம் தவறாமல் சாப்பிடுங்கள். நீண்ட நேரம் வெறும் வயிற்றில் இருக்காதீர்கள். சிறிய அளவில் அடிக்கடி சாப்பிடுவது வயிற்று அமிலத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும். இரண்டாவதாக, காரம் மற்றும் எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகளை சில நாட்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இட்லி, இடியாப்பம், கஞ்சி, சாதம், வேக வைத்த காய்கறிகள் போன்ற எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னே சொல்லலாம். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான்காவதாக, புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவை அல்சர் குணமாகும் வேகத்தை குறைத்து பாதிப்பை அதிகரிக்கலாம். ஐந்தாவதாக, டீ, காஃபி மற்றும் குளிர்பானங்களை அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு இவை எரிச்சலை கூட உண்டு பண்ணலாம். மிக முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால், அல்சர் இருந்தால் பால் குடித்தால் உடனே குணமாகிவிடும் என்பது ஒரு தவறான மூட நம்பிக்கை. சிலருக்கு பால் குடித்த பிறகு தற்காலிக நிம்மதி கிடைக்கலாம், ஆனால் பின்னர் வயிற்றில் அமில சுரப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக, தொடர்ந்து வயிற்று வலி, கருப்பு நிற மலம், இரத்த வாந்தி, உடல் எடை குறைதல் அல்லது சாப்பிட முடியாத அளவுக்கு வலி இருந்தால் வீட்டில் வைத்தியம் செய்து நேரத்தை வீணாக்காமல் உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அல்சருக்கு காரணம் H. பைலோரி என்ற பாக்டீரியா என்றால் அதற்கான சரியான மருந்துகளை முழுமையாக எடுத்தால்தான் குணமாகும். இறுதியாக பார்த்தீங்கன்னா, அல்சர் என்பது பயப்பட வேண்டிய நோய் அல்ல, ஆனாலும் அலட்சியப்படுத்தக்கூடாத நோய். நேரம் தவறாமல் சாப்பிடுங்கள், ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுங்கள், மருத்துவர் கொடுத்த மருந்துகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வயிற்றை பாதுகாப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு சமம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடன், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.